ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கேழ்வரகு புட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக சேர்ந்தவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் 2 கிளாஸ் கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்களிருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த புட்டை சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. 2 டம்ளரு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிட்டேன். இது கூட நம்ம 2 கிளாஸ் கேழ்வரகு மாவுக்கு 1 கிளாஸ் தண்ணி அந்த அளவுக்கு சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். இது கூட நான் உப்பு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும், தெளிக்கணும், ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கணும். பொறுமையாக பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் நிறைய கையில் எடுத்து ஊற்றிட்டா கட்டி கட்டியாக வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ஊற்றி தெளித்து பிசைஞ்சிக்கணும். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அந்தி சேர்த்துக்கலாம். 2 டம்ளருக்கு கேழ்வரகு மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி தேவைப்படும். நீங்கள் 4 டம்ளர் எடுத்தால் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் இந்த புட்டு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் கஞ்சி வச்சு கூட குடிக்கலாம். தோசை ஊற்றியும் சாப்பிட்லாம், சப்பாத்தி பண்ணிக்கலாம். கேழ்வரகு மாவில் நிறைய டிஷ் வருது. இது இடியாப்பமும் பண்ணலாம். சிறுதானிய பருப்பில் டயட்டுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. கேழ்வரகு மாவு புட்டு, கேழ்வரகு தோசை, கேழ்வரகு கஞ்சி, நீங்கள் எல்லாமே பண்ணி சாப்பிட்லாம். இது மாதிரி மொத்த தண்ணியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் பிசையும்போது. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ கட்டியாக கொழுக்கட்டை மாதிரி வரும். நம்ம பிடிச்சி விடும்போது கொழுக்கட்டை மாதிரி வரும். விடும்போது நல்லா உதிரியாக போயிடணும். அந்த அளவுக்கு இருக்கணும் இந்த புட்டு பதம். இப்போது ஸ்டவ் மேலே இட்லி குண்டா ஒன்று வச்சு அதில் துணி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாவை அதில் ஊற்றி நல்லா மூடி வைக்கணும். வெளியே தெரியாமல் நல்லா மூடி வைக்கணும். ஓப்பன் ஆகக்கூடாது. ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் 1 கப்பு வச்சு மூடி வச்சுட்டேன். இப்போ 1/4 மணி நேரம் பொறுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். புட்டு வெந்திருக்கா பார்க்கலாம். புட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். நல்லா புட்டு வெந்துருச்சு. நம்ம வாயில் புட்டு கூட பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன் புட்டு எல்லாமே. இப்போ இதில் நம்ம ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிட்டேன். இது கூட தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காவை திருவி எடுத்து சேர்த்துக்கலாம். இதிலே ஏலக்காய் போட்டு தூளாகிட்டேன் மிக்சிலேயே. இது கூட நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி திராட்சையும் வறுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலரிக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே நெய் ஊற்றி கலரும்போது வாசனை சூப்பராக வருது. தேங்காய் நெய் வாசனை சூப்பராக இருக்குது.
கலரும் போதே. நெய் வேணான்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நெய் பிடிச்சிருந்தா கூடவும் சேர்த்து இன்னொரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நான் இங்கே 2 ஸ்பூன் அளவாக தான் ஊற்றிருக்கேன். பெரியவங்க சாப்பிடும்போது நெய் ரொம்ப நிறைய தேவைப்படாது. அதே குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் கூட சேர்த்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தி. நல்லா இது மாதிரி பிடிச்சி குழந்தைங்களுக்கு உருண்டையாக பண்ணி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிட்ருவாங்க. என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேர் மாவு புட்டு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் முந்திரியெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். சூப்பராக இருக்குது. பாய்.